शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய திமஹி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவா மகிமை அனுபவத்தில் தேனம்பாக்கத்தில் பெரியவா தொடர்பான சில அனுபவங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். தேனம்பாக்கம் சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிறவர் சென்னையிலேருந்து தன்னோட பொண்ணு பெரியவாளை தரிசனோட போகிறா, மாப்பிள்ளையோட போகிறாங்கிறதுக்காக பெரியவாளுக்கு காணிக்கைய அவல் பொரிய ஒரு பொட்டலத்தில் முடிச்சு கொடுத்தார். ஆற்றுல ஒரு இடத்துல வச்சிருக்கா. குழந்தைங்க விளையாடுறப்ப அந்த பொட்டலத்தை ஏதோ கை தவறி தள்ளி விட்டு கொடுத்து பொறி செதறுது. எதேச்சியாக அந்த பொண்ணு வரா, பார்க்குறா, பதறி போகிறா, எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து அப்படியே முடிச்சு வைக்கிறா. ஏன்னா அப்பா அங்கே இல்லை, வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்க. ஏன்னா அப்பாவுக்கு தெரிஞ்ச மனசு சங்கடப்படுவாளேன்னு சொல்லிவிட்டு டக்கு டக்குன்னு எடுத்து முடிச்சு அப்படி வச்சுட்டு பெரியவாள்கிட்ட மானசீகமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பெரியவா மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் அசரத்தையாக வச்சு இந்த குழந்தைகள் விளையாடுத்து இப்படி தள்ளி விட்டு கொடுத்து அப்படின்னு பெரியவாட்ட ஒரு மானசீகமாக ஒரு மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். ஒரு மத்தியானத்துக்கு மேலே கிளம்புறேன் பெரியவா தரிசனத்துக்கு. ஒரு மாப்பிள்ளையும் ஆத்துக்காரும் கிளம்புறேன். இவ காஞ்சிபுரம் போகிறா. காஞ்சிபுரத்தில் சொல்கிறா பெரியவா தேனம்பக்கத்தில் இருக்காங்கிற. உடனே தேனம்பக்கத்துக்கு போகிறா. தேனம்பக்கத்தில் பெரியவா உட்காந்துருக்கா. எங்கே உட்காந்துருக்கா? அங்கே இருக்கிற பிள்ளையார் சன்னதிக்கு முன்னாடி உட்காந்துருக்கா. சாதாரணமாக பெரியவா அந்த இடத்துல உட்கார மாட்டா. அந்த இடத்துல உட்காந்து தரிசனம் தர மாட்டா. ரொம்ப யாருமே எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறா. பெரியவா அந்த இடத்துல உட்காந்து பார்த்தது இல்லையே, பெரியவா இங்கே உட்காந்துட்டு தரிசனம் கொடுக்குறாளே அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமாக பெரிய பிள்ளையாருக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்க. அன்னைக்கு கூட்டம் நிறைய பேர் பெரியவா தரிசனத்துக்காக எல்லாம் உட்காந்துருக்க. எல்லாம் கூட்டம் உட்காந்துட்டு இருக்கு. இந்த பொண்ணு மாப்பிள்ளையும் கடைசியில் போய் நிற்கிற. இந்த கூட்டத்தில் கடைசியில் நிற்கிற. அப்படி நிற்கிறப்ப மகாபிரிவா அங்கே ஆரம்பிக்கிற. என்னடா அது, பெரியவா சாதாரணமாக இந்த இடத்துல உட்கார மாட்டாளே, இந்த பிள்ளையாருக்கு முன்னாடி உட்கார மாட்டாளே, இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்காளே அப்படின்னு நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்க இல்லையா அப்படிங்கிற பெரியவாள். எல்லா பக்தர்களுக்குமே எல்லாருக்குமே தோன்றுறது, என்னடா பிள்ளையார் இங்கே பெரியவா இங்கே உட்காந்துருக்கார் பிள்ளையாருக்கு முன்னாடி எல்லாருக்கும் தோன்றுறது. என்னடா பெரியவா இங்கே இருக்காளே, என்ன பெரியவாட்ட கேட்க முடியுமா? பெரியவாளே ஆரம்பிக்கிற. தெரியவா சொல்கிற, என்னமோ பிள்ளையார் முன்னாடி வந்து உட்கார்ந்தேன். உட்காந்தேன்னு பார்த்தா நீங்கள் எல்லாம் நிறைய காணிக்க கொண்டு வச்சிருக்கள். இந்த பக்தர்கள்லாம் காணிக்க கொண்டு வச்சிருக்கள், எல்லாமே இங்கே இருக்கு. இதில் என்ன விசேஷம்னா, நான் பிள்ளையாருக்கு முன்னாடி உட்காருவேன்னு நீங்கள் தெரிஞ்சு கொண்டதெல்லாம் என்னென்னு தெரியல. எல்லாம் பிள்ளையாருக்கு பிடிச்சதாவே கொண்டிருக்கள். பிள்ளையாருக்கு என்ன நிவேதனம் செய்ய வேண்டுமோ அதைத்தான் நீங்கள் கொண்டிருக்கள் அப்படின்னு பெரிய சொல்கிறார். பார்த்தேன்னா இங்கே இருக்கிறத பார்த்தேன்னா அருகமில்ல ஆரம்பித்து பிள்ளையாருக்கு பிடித்த பழங்கள் ஆரம்பித்து எல்லாமே பிள்ளையாருக்கு பிடிச்சதை நிறைய வந்திருக்கு. எல்லாமே பக்தர்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்தோட மகாபரிவாளை பிரார்த்தனை பண்ணுறார். ஏன்னா நம்ம வாங்கிட்டு போகிற ஒரு பொருள் ஒரு சரியான இடத்தை சேர்ந்து சரியான விதத்தில் அது பயன்பட்டால் அதை விட சந்தோஷம் ஒன்றும் கிடையாது.
ஸோ அவளுக்கு வாங்கிட்டு வந்த பொருள் ஆஹா இன்னைக்கு சரியாக சேர்ந்து கொடுத்து பிள்ளையாருக்கு பிடிச்சதை அமைஞ்சு கொடுத்து வரேன், பெரியவாளும் பிள்ளையார்கிட்ட உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாருக்கும் சந்தோஷம். பெரியவா அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு பெரியவா சொல்கிறேன், பிள்ளையாருக்கு எல்லாம் வந்துடுத்தோ, பிடிச்சதெல்லாம் வந்துடுத்தோ, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் காணலை பிள்ளையாருக்கு பிடிச்சது அப்படிங்கிறார். அங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்குறா, என்னடா அது பெரியவா என்ன சொல்ல வரார், எது பிள்ளையாருக்கு பிடிச்சது இங்கே இல்லை அப்படின்னு பார்க்குறா. யாருக்கும் ஒன்றும் புரியல. அப்புறம் பெரியவாளை சொல்கிறாராம், பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது அவல் பொரி. அவல் பொரி கடலையும் அரிசி கொழு கட்டையும் கவலையின்றி தின்னுவார் கண்ணை மூடி தூங்குவார் அப்படின்னு ஒரு பிள்ளையார் பற்றி ஒரு பாட்டு. நல்லா சின்ன குழந்தையாக இருக்கும்போது, சின்ன பையனாக இருக்கும்போது மார்கழி மாதம் பஜனையில் பாடுவோம், திருப்பரம்பேத்தில் அந்த வீதிகளில் பாடுவோம். அவல் பொரி பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த அவல் பொரி இல்லைன்னு பார்த்தேன், இங்கே இருக்கிறவா யாரான அவல் பொரி கொண்டு வந்திருக்கல அப்படின்னு பெரியவா கேட்குறேன். எப்படி இருக்கும், அந்த சுப்பிரமணியோட பொண்ணு மாப்பிள்ளை கடைசியில் இருக்கா, என்னடா என்னென்னவோ காணிக்கையெல்லாம் வச்சுருக்கா, இந்த அவல் பொரி ஒரு பேப்பரில் கட்டினது எப்படி கொண்டு போய் கொடுக்கறதுன்னு மனசில் ஒரு சின்ன தயக்கத்தோட யோசனையோடு இருக்கா. தன்னோட பக்தன் சென்னையிலேருந்து கொடுத்ததை மகாபெரிவா இங்கே கேட்டு வாங்குற. சொன்ன உடனே கொண்டு போய் அந்த அரிசி அவல் பொரியை கொண்டு போய் பெரியவாளுக்கு முன்னாடி சேர்த்துட்டு தம்பதி சமேதரை நமஸ்காரம் பண்ணுறார். எங்கள் அப்பா அவங்களுக்கு ஒன்று கொடுத்து விட்டா பெரியவா அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா அப்படின்னு பெரியவா அந்த பொரியை திறந்து வைக்கிறாராம். பிள்ளையாருக்கு எல்லாமே வந்து கொடுத்து, இன்னைக்கு பிள்ளையாருக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து கொடுத்து அப்படின்னு மகாபெரிவா சந்தோஷப்பட்டு அன்னைக்கு விநாயகப் பெருமானை பற்றி அந்த இடத்துல சொல்கிறாராம். அதாவது மனசு வேற ஒன்றும் இல்லை, நம்ம கொடுக்குற ஒரு பொருள் யாருக்கான ஒன்று கொடுக்குறோம். ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கார், நம்மக்கிட்ட கேட்குற ஏதாவது உதவி உங்களால் முடிஞ்சால் செய்வோங்கிற, நம்மக்கிட்ட வசதி இருக்குது, அவர் கேட்ட ஒரு 500 1000 நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னா சந்தோஷத்தோடு அந்த தொகையை அவர்கிட்ட கொடுக்கணும். ஒரு சந்தோஷம் இல்லாமல் பாவி என்ன பண்ணி தொலைகிறது, கேட்டு தொலைச்சிட்டான், கொடுக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம மனசில் நினச்சோம் அப்படின்னா அந்த பணம் சரியான விகிதத்தில் பயன்படாது. அதனால தான் தானம் கொடுக்குற போது, தர்மம் செய்கிற போது நமது மனசு எப்படி இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும். ஒரு காணிக்கை கொடுக்கிற போது, ஒரு தெய்வத்திற்கு செய்கிற போது, ஒரு அன்னதானம் செய்கிற போது அளவிலா ஆனந்தம் இருக்கணும். அப்போ தான் அது முறையாக பயன்படும். அப்படி தான் பாருங்க, இந்த அவல் பொரி பெரியவா ஆனந்தமாக ஏற்றுட்டாராம். என்ன காரணம், சுப்பிரமணியருக்கு இருந்த பக்தி தான் காரணம். அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.